தரிசன புஸ்தகத்தை எழுதினது ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 740 பிசிஇ. இவர் உசியா என்கிற ராஜா தன்னுடைய ஆளுமையை முடிக்கிறாரு. அவருடைய மரணத்தின் வருஷத்தில் இந்த தரிசனம் ஏசாயாவுக்கு உண்டாகுது. அதற்கு பிறகு அரசாண்ட அவருடைய பையன், அதற்கு பிறகு ஜோத்தம், அதுக்கு பிறகு வந்த ஆகாசு, எசக்கையா, இந்த ராஜாக்களுடைய காலத்திலெல்லாம் இந்த தீர்க்கதரிசி தெற்கு பகுதியான யூதாவில் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இப்படி அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம், இவர் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறார். அந்த தரிசன காட்சியை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, தேவன் அந்த யூதாவை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன, யூதாவுக்கென்று தேவன் தரப்போகிற ஒரு இரட்சகரை குறித்து அவர் சொல்கிறாரு. ஆச்சரியம் என்னென்னா, ஏசாயா அப்படிங்கிற அந்த பேருக்கே மீனிங் என்னென்னா யாவே இஸ் சால்வேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இவருடைய இந்த தீர்க்க தரிசன செய்திகளில் இவர் இன்னைக்கு சொன்ன இந்த காரியம் 6ஆம் அதிகாரத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபின்கள் அவருக்கு மேலாக என்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவரது மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுக்குள்ள மனுஷர்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு இந்த 7 வசனங்கள் வரைக்கும் நம்ம தியானிப்போம். இப்போ உசியா மரணமடைந்த நாட்களில் இந்த தீர்க்க தரிசனம் உண்டாகுது. ஏசாயாவுக்கு முகமுகமாக பார்க்குறாரு, ஒரு தரிசனம். அதில் தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார், சேனைகளின் கர்த்தர். அவருக்கு மேலே 2 சேராபீன்களை பார்க்குறாரு. அந்த சேராபீன்கள் பறந்த நிலையில் இருக்கிறாங்க. 2 சிறகுகளை அடித்து பறந்து கொண்டிருக்கிறாங்க. 2 சிறகுகளை வைத்து தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாங்க. 2 சிறகுகளை வைத்து தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டிருக்கிறாங்க. தேவனை பரிசுத்தர் 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 என்று சொல்லி இந்த சேராபீன்கள் துதித்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம வாசிக்கிறோம், துதிகளின் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். அவரை எப்போதும் துதித்து கொண்டிருக்கக்கூடிய தூதர்கள் இவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் அநேக தூதர்கள் சொல்கிறாங்க, எலோஹிம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருந்து அவரை சூழ்ந்து அவரை துதித்து கொண்டிருக்கிற காட்சிகளை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது இந்த காட்சியில் நம்ம பார்க்கறது என்னென்னா, த மெஜஸ்டி ஆஃப் காட், தேவன் எப்படி ஒரு மெஜஸ்டிக்காக உட்கார்த்திருக்கிறாரு அப்படிங்கிறதும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சேராபீன்கள் அவர்கள் தேவனை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவங்க தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட, அந்த சேராபீன்கள் என்கிற அந்த தூதர்கள் கூட தங்களுடைய கால்களை மூடி தங்களுடைய கண்களை மூடி பறந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு அது எதை காட்டுது? பயபக்தியை காமிக்குது இல்லைங்களா? எந்த அளவுக்கு தேவனுடைய அந்த பரிசுத்தம் அவ்வளவு மகிமையாக இருக்குது. ஆகையினால அவங்களே தங்களுடைய கால்களையும் கண்களையும் மூடிக்கொண்டுக்கிறாங்கன்னு. இப்போ இதை பார்க்கக்கூடிய இந்த தீர்க்கதரிசி ஏசாயா, இவரும் என்ன சொல்றாரு? ஐயோ அதமானேன் அப்படின்னா என்ன? ஊட்டு மீ அப்படின்னு போட்டு. அப்போ தேவனை ஒருவன் முகமுகமாய் கண்டு அவன் உயிரோடு இருக்க முடியாது என்று நம்ம வாசிக்கிறோமே, அது மாதிரி அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிற தேவனை இவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணுது? ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன்,
இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நாவு தான் அவருக்கு ஏசாயாவுக்கு முதல்ல காட்டப்படுறது என்ன? நாவினால் வரும் பாவம். அ நாவினால நம்ம எத்தனையோ வார்த்தைகள பேசுறோம். அதன் மூலமா நம்ம பாவம் செய்கிறோம். அதனால நான் எப்படிப்பட்ட பேச்செல்லாம் பேசியிருக்கேன். ஐயோ! இப்படி ஒரு மகிமையான தேவனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நான் துளியும் பாத்திரவான் கிடையாதுன்னு சொல்லி, முதல்ல அவர் பாவத்த அறிக்கை செய்றாரு. நாவினால் செய்த பாவத்த தான் அறிக்கை செய்றாரு. அதுக்கு பிறகு, நான் வசிக்கிற பகுதியில இருக்கிற மக்களும் இப்படி நாவினால பாவம் செய்றவங்க தான் என்று பாவங்களையும் குறித்து சொல்றாரு. ஸோ, தனக்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்கணும்னு கேட்டுக்கிறாரு, சுத்தி உள்ள ஜனங்களுக்கும். உடனேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கோல், எரிகிற ஒரு பந்தம், அதை சேராபீன்கள்ல ஒருவர் எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்கிறாரு? இவருடைய நாவை தொட்டதுனாலே இவருக்கு பாவ நிவர்த்தி உண்டாகும். தேவன் உடனடியா அவருக்கு பாவ நிவர்த்தி செய்கிறார். செய்து அவரை வந்து அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த காட்சிகள்ல நம்ம பார்க்கிறோம். பார்த்த பிறகு தேவன் சொல்றாரு அவரை பார்த்து, பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தமாக்கி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாய் விலக்குவதனால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆகிலும் அதில் இன்னும் 10 பங்கிருக்கும். அது திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். ஆமென். இப்போ பாவ நிவர்த்தி ஆன பிறகு கீழ்ப்படிதலோடு ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாரு. கர்த்தர் அறிந்திருக்கிறார், இவர் நான் அனுப்ப போகிற தீர்க்கதரிசி என்று. அப்ப கேட்கிறார் ஒரு வார்த்தை, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்ற வார்த்தையை முன்வைக்கிறாரு. வைத்த உடனே கீழ்ப்படிதலோடு ஏசாயா உடனடியே சொல்றார், ஆண்டவரே, என்னை அனுப்பு. பாருங்க, பாவ நிவர்த்தி உண்டான உடனேயே தேவனுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, நான் உங்க காரியமா போவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலை ஏசாயாவிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இப்போதும் கூட பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவர்த்தி செய்கிறாரு. நம்ம வாசித்தோம் எபிரேயர் 5 எப்படி நம்முடைய பாவங்களுக்காக பரிதவிக்க அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய மகாபிரதான ஆசாரியர் இருக்கிறாரு. அவர்னால நம்ம என்ன செய்கிறோம்? பாவ நிவர்த்தியை பெறுகிறோம். பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய காரியமாய் போய் ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ ஆண்டவர் அனுப்பும்போது என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களுடைய கண்களும் இவருடைய காதுகளும் மந்தமாய் இருக்கிறது, அதை மூடி போடுன்னு சொல்றார். ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஏதோ ஆண்டவர் அவங்க மனம் திரும்ப கூடாது என்று சொல்லி அவங்களுடைய காதுகளை மூட சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டா நம்ம பார்த்தா தோணுது. ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. நடந்த காரியம் என்ன? யூதாவின் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி அவர் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் கூட அவர்கள் மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களாகவே இருந்தாங்க. இப்போ ஏசாயா தீர்க்க தரிசனங்களில் நம்ம திராட்சை தோட்ட உமையை கூட வாசிக்கிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் ஜனங்க மனம் திரும்பவில்லை என்று சொல்லி தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி தான் தேவன் விரும்புகிறாரு. தொடர்ந்து அவங்க ஒரு பிடிவாதமாக இருந்ததுனால அவருடைய இருதயம் கொளுத்ததாக மாறி. இப்போ இது எதை காண்பிக்குதுன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிடிவாதமான ஒரு நிலைமையில் என்ன உண்டாகிவிடும்? திரும்ப வர முடியாதபடிக்கு ஒரு மந்த நிலை ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போய். இப்போ நம்ம எகிப்தில் ஃபாரோவை
சந்திக்கும்படி மோசையை கர்த்தர் அனுப்புனார். முதல்ல ஃபாரோ தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். பின்பு தேவன் என்ன செஞ்சாரு? அவன் இருதயத்தை அவரே கடினப்படுத்திவிட்டார். முதல்ல சொல்லும்போது அவன் கேட்கல. தொடர்ந்து பல முறை அவன் என்ன செஞ்சான்? இந்த அற்புதங்கள்லாம் எங்கள் மந்திரவாதிகளும் பண்ணுவாங்க, இது யாரு கர்த்தர், நான் எதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு பேசி அவன் பேசினதுனால அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவனால் குணப்படவே முடியல. ஏன்னா முதல்ல செஞ்ச அற்புதங்களை காட்டிலும் பல மடங்கு அற்புதங்களை கர்த்தர் செய்ய சொல்கிறாரு. ஆனால் ஒரு முறை கூட பார்வோனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. காரணம் என்ன? அவனுடைய இருதயம் மறத்து போய் அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்து விடுகிறது. எப்போ மனம் திரும்ப விருப்பம் இல்லாமல் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தினா நிலைமை நமக்கு வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, தேவன் நம்ம இடத்துல கிருபையும் இரக்கமும் உருக்கமுமாக இருந்து நம்ம குணப்பட வேண்டும். இப்போதாவது என்னுடைய சொல்லை கேட்டால் நலமாக இருக்கும் அப்படின்னு எத்தனையோ வேத வசனங்களில் வாசிக்கிறோம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்ம பாவத்தை தொடர்ந்து போகக்கூடிய நாட்கள்லையும் நம்மை மனம் திரும்புதலுக்கு நேராக வழி நடத்துகிற பொழுதெல்லாம் அவர் நன்மையான காரியங்களை நம்ம செய்யும்படி நமக்கு சொல்லுகிறாரு. அவருடைய வசனங்களை நினைப்பூட்டுகிறாரு, கீழ்ப்படியும்படி அழைக்கிறாரு. அதை தொடர்ந்து நம்ம நிராகரித்து கொண்டே இருந்தால் இந்த நிலைமை வந்துவிடும். இப்போ யூதா ஜனங்களுக்கு அவர் சொன்ன தீர்ப்பு என்ன? எவ்வளவு காலம் ஆண்டவரே அந்த மாதிரி அவங்க கண்கள் மூடப்படும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழ. அப்போ இது எதை காண்பிக்குதுன்னா, யூதா ஜனங்க தொடர்ந்து இந்த வழிகளிலே போகும் பொழுது என்ன நடக்குது? பின்னாளில் அது பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போகும். பாபிலோனியன் எக்ஸைல் அப்படின்னு ஒன்று நடக்குது. அப்போ நேபுகாத்நேச்சார் பிடித்து கொள்ளுகிறார். ஸோ அந்த காலகட்டம் பின்னாடி வருது. நம்ம இந்த யூதா ராஜாவின் காலங்கள் எல்லாமே இந்த யுசியா ஏறக்குறைய ஒரு 50லேருந்து 55 ஆண்டுகளாக அதன் ஆட்சி நடத்துகிறாரு. அவருடைய ஆளுகைக்கு பின்னாடி மற்ற ராஜாக்கள் வர்றாங்க. எசக்கையா வர்றாரு. எல்லாமே நல்ல ராஜாக்களும் இருந்தாங்க, உண்மையாக பின்பற்றக்கூடியவங்க, வழிவிடுகிற ராஜாக்கள் எல்லாரும் இருந்தாலும் பின்னாளில் எல்லாருமே இந்த மாதிரி போய்விடுகிறாங்க. எக்ஸைலுக்குள்ளே யூதா போய்விடுகிறது. ஸோ இதைத்தான் தேவன் குறிப்பிட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, தேவன் விளக்குவதனால எல்லாமே வெறுமையாயிடும். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறாரு பாருங்க, 10ல் 1 பங்கு பாக்கி இருக்குங்க 13ஆம் வசனத்தில். ஆனாலும் இதில் 10ல் 1 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரமும் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய. ஒரு மரம் இலைகளெல்லாம் கொட்டி அதனுடைய நடுமையத்தில் இருக்கிற தண்டு மாத்திரம் மீந்து இருக்கிற மாதிரி ஒரே ஒரு தண்டு மாத்திரம் மீந்து இருக்குங்கிற. இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது வெகு சிலரால் மட்டும்தான். அது சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழியாக நுழைவதற்கு பிரயாசப்படுங்கள், ஏன்னா அழிவுக்கு போகிற வாசல் அகலமானதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போது இந்த யூதா ஜனங்களில் ஒரு சிறு பங்கு மாத்திரம் தான் மீந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இதை இப்போ சொல்கிறது எல்லாமே நமக்கு கேட்கும்போது ஐயோ இப்படி ஆகி போச்சே அப்படின்னு மன வருத்தமாக இருக்கும். அதனால தான் ஏசாயாவுடைய 7ஆம் அதிகாரத்தையும் சேர்ந்து நம்ம தியானிக்கிறோம். அப்போது அதில் ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஹோப், வரப்போகிற ஒரு ஹோப்பை ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன ஹோப் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இது நடந்த காலகட்டம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது, உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே ரேத்சீன் என்னும் சீரியாவின் ராஜாவும் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் இஸ்ரேவேலின் ராஜாவும் எருசலேம் மேல் யுத்தம் பண்ண வந்தார்கள். அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவனது ஜனங்களின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த நாட்களில் ஆகாஸ் என்கிற ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறான் யூதா தேசத்தை. அவனுடைய நாட்களில் 2 ராஜாக்கள் அலையன்ஸ் வச்சுட்டு சண்டை போட வர்றான். எதுனா, வடக்கு பகுதியான இஸ்ரேல் இருக்கு இல்லையா, அதை ஆண்ட அந்த ரேத்சீன் என்னும் ராஜா, இவன் சீரியா, அப்புறம் சீரியாவின் ராஜா 2 பேரும் சேர்ந்து அலையன்ஸ் வச்சுட்டு வராங்க. யூதா தேசத்துக்கு எதிராக எருசலேம் நகரத்தை பிடித்து கொள்ளணும்னு முயற்சி வரும். அதை பிடித்து கொண்டு அங்கே ஒரு டம்மியாக ஒரு ராஜாவை வைக்க போனோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க அவங்க.
இதை கர்த்தர் இதை பற்றி இதை முதல்ல அவங்க கேள்விப்பட்ட உடனே, இப்போ யூதாவின் ராஜா மிகவும் பயந்து போய், இந்த போட்டிருக்கு, இந்த காற்றினால் அசைகிற மரங்கள் மாதிரி அவருடைய இருதயம் அசைந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ராஜாவுக்கு அவ்வளோ ஒரு பயத்தில் இருக்கிறது யூதாவின் ராஜா. அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஏசாயாவை அனுப்பி, நீ போய் அந்த ராஜாவை நீ சந்தித்து பேசு. எந்த இடத்துல போட்டு சொல்லி அனுப்புறாரு பாருங்க. எந்த இடம்னாக்கா, நீயும் உன் மகன் செய்யார் சுபோசமாக வண்ணார் துறையில் உள்ள மேற்குளத்து மதையின் கடைசி வரைக்கும் போய் ஆகாசுக்கு எதிராக போங்க. அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஆகாசை மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்க, எனிமி என்ன திட்டம் போடுறாங்கிறத கர்த்தர் அப்படியே சொல்கிறார். அவன் போட்ட திட்டம் இதுதான். அதை நீ டைரெக்டாக போய் நீ சொல்லி, அவங்களுடைய துர் ஆலோசனையின்படி நடக்காது. அவங்க என்ன ஆலோசனை பண்ணாங்களாம், சீரியர் எப்ராயிமரோடும் எரமான் மகரோடும் உனக்கு விரோதமாக துராசலனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னதின் நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பார். அந்த 2 புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேத்சீனும் ரெமாலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த ஆலோசனை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேத்சீன். 65 வருடங்களிலே எப்ராயிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போகும். எப்ராயிமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமாலியாவின் மகன். நீங்கள் விசுவசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். அதாவது இந்த ஆகாஸ் என்கிற யூதா ராஜாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எதிராக ஆபத்து வருது, 2 பேர் அலையன்ஸ் வச்சுட்டு உங்களோட சண்டை போட வர்றான். இவனுங்களை பார்த்து நீ பயப்படாத. இவனுங்களுடைய திட்டம் நிலை பெற போகிறது கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம எதிராக போவோம், நம்ம ஒரு டம்மியாக ஒரு ராஜாவாக அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், இந்த தேசத்தை 2ஆக பிரித்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணி வர்றாங்க. ஆனால் இவர்கள் எரிகிற கொள்ளிக்கட்டைகளுக்கு ஒப்பானவர். ஒன்றுக்கு, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தே ஆர் நத்திங் பிஃபோர் மீ. அவங்களுடைய திட்டத்தின்படி எதுவும் நடக்க போகிறதுல நீ தைரியமாறு அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறாரு. சொல்லும்போது நம்ம இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, மனிதனுடைய திட்டங்கள் ஒன்றுக்கும் உதவப்போர் கிடையாது. மனிதன் ஒரு தீவினையை மனதில் நினைத்து ஏதாவது ஒன்றை ஒருவருக்கு விரோதமாக அவன் செய்யலாம். மனிதர்களை சத்துரு பயன்படுத்துகிறான். ஆனால் தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத காட்ஸ் சாவரினிட்டியை அவர் யூதா ஜனங்களுக்கு சொன்னார். இப்போ இதன் மூலமாக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய பார்வையில் நலமானதை செய், அப்போது நீ பாதுகாக்கப்படுவாய். உன் தேசத்தை நான் பாதுகாப்பேன். அதை விட்டு நீ உன் சுய புத்தியின் மீது சாயாத, அந்நிய தேவர்களின் பின்னாடி நீ போகாத. போனேன்னு சொன்னால் என்ன நடக்கும், அவர் ஏற்கனவே வான் பண்ண காரியம் நடந்தது என்பதை சொல்கிறார். இதை சொன்ன பிறகு தேவனாகிய கர்த்தர் ஒரு அடையாளத்தை என்னிடத்துல கேளுங்கிறார். பாருங்க, 11ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் ஆகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். இப்போ என்னன்னு சொன்னா, ஒரு பக்கம் பாவமும் பாவத்தினால விளைவுபடும், இன்னொரு பக்கம் தேவனுடைய ஹோப், தேவன் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. இதை தீர்க்கதரிசியின் மூலமா அறிவிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, தேவனிடத்துல ஒரு அடையாளத்தை கேளு. யாருக்கு? யூதாவை தான் கேட்க சொல்றாரு. இன்னொரு விஷயம், இப்போ இஸ்ரவேல் தான் 2 பங்கா போயிடுச்சு இல்லையா, வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியுமா. வடக்கு பகுதி அசிரியர்களோடு சேர்ந்து கொண்டு அவங்க விக்கிரகாராதனை பண்ணி தேவனை விட்டு முழுவதுமா பிரிந்து போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். 10 கோத்திரங்கள் பிரிந்து போயிடுச்சு. இவங்க யாருனால இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, நம்ம ஏற்கனவே தியானித்தோம். அங்கே யெரொபெயாம் 2 காளை கன்றுக்குட்டிகளை பண்ணுனா அப்படியே அவங்க தேவனை விட்டு விலகி போனவங்க என்று சொல்லி.
அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல கர்த்தர் அவங்களுக்கு அழிவு வரும் என்று சொல்றார். எப்ராயிம் ஒரு குடியேற்று போய்விடும் என்று சொல்லி. ஸோ அதனால தான் பார்க்குறோம், அந்த அந்த 10 கோத்திரங்களும் காணாமலே போயிடுது. அவங்க வந்து இஸ்ரவேல் கோத்திரத்துல அவங்க பின்னாடி வரவே இல்ல. ஆனா யூதா கோத்திரம் மாத்திரம் மீந்திருக்குது. அந்த யூதா கோத்திரத்துக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி சொல்றாரு, ஒரு அடையாளத்தை வேணும். ஏன்னா பின்னால என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். யூதாவுக்கும் அழிவு வந்தது. ஏன்னா அவங்களும் கடின இருதயத்தோடு இருந்தாங்க. விக்கிரகாராதனைக்குள்ள போயிட்டாங்க. வடக்கு மாரியும் தெற்கும் கெட்டு போச்சு. ஆனா கூட கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து அனுப்புறார். அந்த ஹோப் என்னன்னு சொன்னா, கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர்வார். இம்மானுவேல் என்றால் தேவன். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூதா கோத்திரத்து சிங்கமாக, தாவீதின் வேராக அவர் வர்றார். அவர் வந்துதான் தன்னுடைய ஜனங்களை பாவங்களில் இருந்து ரட்சிக்கிறார். அவர் மூலமா உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பு வருகிறது என்கிற நல்ல செய்தியைத்தான் இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி அறிவிக்கிறார். இதுல ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனங்கள்ல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நிறைய தீர்க்க தரிசனம், அவர் வரப்போகிற அந்த நாட்களும், அவர் வந்து படப்போகிற பாடுகள், ஜனங்களுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கிறது, எல்லாமே இங்கே இப்போ ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஹோப் என்னங்கிறத இந்த அதிகாரத்தின் மூலமா பெற்றுக்கொள்ள முடியுது. ஸோ நம்ம இறுதியில் என்ன பார்க்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே, கர்த்தர் அவர் மூலமா சொன்னபடியே நடந்த காரியங்கள் எல்லாமே நடைபெற்றது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து அசிரியா குடியேற்று போய்விடும். அதே மாதிரி நடக்குது. தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அசிரிய தேசம் அது வந்து அழிக்கப்பட்டு போச்சு. அதே மாதிரி வடக்கு பகுதியாகிய இஸ்ரவேலும் அது ஒன்றும் இல்லாமல் குடியேற்று போய்விட்டது. தெற்கு பகுதி சிறைப்பிடிப்புக்குள்ள போச்சு. ஆனா திரும்ப அவங்க வந்தாங்க. 10ல் ஒரு பங்கு மீந்து இருக்கும். அதுவும் வெறுமையாக்கப்படும். ஒரே ஒரு தண்டு மாத்திரம் இருக்கும்னு சொன்னார். அப்போ அந்த வேறு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுல இருந்து தேவனுடைய ரட்சிப்பு. இப்போ இதை பார்க்கும்போது நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, நம்ம மனிதர்களை அல்ல, நம்ம உண்டாக்கின தேவனையே நம்ம பார்க்க அழைக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மேன்மை பாராட்டுகிற நம்ம ஒவ்வொருத்தருமே கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள்னு வசனம் சொல்வது போல, நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டையோ, ஒரு சமூகத்தையோ, ஒரு மனிதனையோ வந்து தே ஆர் இன்வின்சிபிள், அவங்க ரொம்ப கீழ்ப்படிதலோடு இருந்தாங்க, இவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய பலசாலிகளாக இருந்தாங்கன்னு யாரையும் குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறது ஒன்றுமில்ல. நம்ம கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு இரட்சகரை கொடுத்து, நம்முடைய இருதயத்தை அவர் செம்மையாக்கி, புதிதாக்கி, நமக்குள்ள அவருடைய ஆவியை அளிப்பதன் மூலமா நம்ம என்ன ஆகிறோம்? ஒரு புதிய மனிதனாக நம்ம வந்து உருவாகிறோம். இதன் மூலமாகத்தான் நம்மளால என்ன செய்ய முடியுது? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. நம்மளும் நம்முடைய காதுகள் மந்தமா இருந்தது. இந்த உலகத்தின் அதிபதி நம்முடைய கண்களை கட்டி வைத்திருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்திய வசனமாகிய சுவிசேஷம் நம் கண்களை திறந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்கிற இந்த செய்தியை நம்ம ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்து இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்த இந்த செய்தியை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆமென்.